தலைநகர் டெல்லியில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை கடும் குளிருக்கு மத்தியில் நடைபெற்றது. டெல்லியில் உள்ள கடமை பாதையில் இம்மாதம் 26ஆம் தேதி குடியரசு தின கொண்டாட்டங்கள் நடைபெறவுள்ளன. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படையினரின் அணிவகுப்பை பார்வையிடுகிறார். விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள், நீதிபதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ பங்கேற்கிறார். இதற்கிடையே டெல்லி கடமை பாதையில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் முப்படையினர் மற்றும் தேசிய மாணவர் படையினர் உள்ளிட்டோர் முழுமையான சீருடையுடன் பங்கேற்றனர். இதேபோல் சென்னையிலும் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. சென்னை மெரினா கடற்கரை சாலையில் உழைப்பாளர் சிலை அருகே 26ஆம் தேதி மூவர்ண கொடியை தமிழக ஆளுநர் RN ரவி ஏற்றி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். தமிழகத்தின் கலாச்சாரம், பண்பாட்டை பறைசாற்றும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளன. இந்த விழாவில் இடம்பெறும் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு ஒத்திகை இன்று காலை மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. இதையொட்டி காமராஜர் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. நாளை மறுநாளும் வரும் 24ஆம் தேதியும் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. Hey!